18 இன்றைக்கான வீடியோ என்னன்னா 300 வருஷங்களுக்கு முன்னாடி 18 பேரை சூனியக்காரிங்கன்னு சொல்லப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனவே வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹார்ன் இருந்துச்சு. என்னடா இந்த சேனலில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன், உங்களுக்கே தெரியும், நீங்கள் பாதி பேர் அதை பார்த்துருப்பீங்க. எனவே அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருக்க நல்ல விஷயங்களுக்கு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி அது கீழே இருக்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே அதில் நெகட்டிவ்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணி இந்த வெள்ளை கலர் ஹார்ட்டுக்கு அப்புறம் உங்களோட நெகட்டிவை கமெண்ட் பண்ணுங்கள். எனவே நான் ஒரு கிரியேட்டர், நீங்கள் ஒரு ஆடியன்ஸ், நீங்கள் சொல்ல ரிப்ளேஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை வச்சு தான் நான் ஒரு நல்ல கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். எனவே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சொன்னதே செஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் அப்படிங்கிற அந்த நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா 300 வருஷங்களுக்கு முன்னாடி 3 கல்ட்டு இருந்திருக்காங்க, 3 கிளான்ஸ் அப்படி சொல்லலாம். எனவே அந்த 3 கிளான்ஸில் சேலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று தான். அந்த கிராமத்தில் வந்து மத நம்பிக்கை அதிகமாக நம்பப்படுற ஒரு கிராமம். எனவே அந்த மத நம்பிக்கையினால தான் இவ்வளோ பேர் இன்சிடென்ட் நடந்திருக்குண்டா நம்ப முடியுமா? எனவே அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த கிராமத்தில் இருக்க ஒரு குடும்பத்தில் 2 ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே 12 வயசு ஆகிருக்கு. அவங்க அந்த 12 வயசில் இருக்க 2 பசங்களும் பேய் பிடிச்ச மாதிரி சீலிங்க்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறதும், அவங்க அப்பா அம்மா கழிக்கிறதும், பராண்டுதும், அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம பசங்களுக்கு யாரோ பேயை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு. எனவே அது ஒரு கோர்ட் கேஸாக போய் அப்போ இருக்க கோர்ட்டில் இருக்க நீதிபதி இந்த கேஸை எடுத்து நடத்திருக்காரு. இப்போ நம்ம போய் ஒரு பேய் நம்ம பார்த்தோம், அது நம்மளை அடிச்சிடுச்சு, நம்மளை பற்றி தாக்கிடுச்சின்னு சொன்னால் எவனோ நம்ம விட்டான்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அந்த 2 ட்வின்ஸுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்டுகளுக்கு அப்புறம் கிராமத்தில் இருக்க எல்லா யங் கேர்ள்ஸும் அதை தான் பண்ணியிருக்காங்க, வியர்டாக இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு போன அந்த கேஸ் வந்து பெரிய கேஸாக அந்த சேலம்னு சொல்லக்கூடிய நாட்டில் மாறி அண்ட் அந்த ட்வின்ஸ் அவங்க 2 பேரையும் விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 3 பேர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க சூனியக்காரின்னு அவங்கள கொண்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருந்தவங்களையும் கூப்பிட்டு வந்து கொல்ல பார்க்கும்போது அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் தான் சூனியக்காரி, ஆனால் நான் இவங்களுக்கு ஏவி இல்லை, இவங்க தான் எனக்கே விட்டாங்களே, ஒவ்வொருத்தரை மாட்டி அது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாதிரி 100 கணக்கான பேரில் 18 பேர் செத்துருக்காங்க, தூக்கிலாட்டிருக்காங்க. செயின் ரியாக்ஷன் வளர்ந்து கடைசியில் நீதிபதியோட ஒய்ஃபுக்கே போயிடுச்சு. எனவே நீதிபதியை ரத்து பண்ணிட்டாரு. எனவே அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்துருந்த ஒரு பர்சன் வந்து இதெல்லாம் எதிர்த்து கேட்கும்போது அவங்க நீதிபதியோட வாக்குக்கே நீ எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி மனுஷனை நடு ரோட்டில் படுக்க போட்டோம், அந்த மனுஷனுக்கு மேலே ஒரு ஷீட்டை விரித்து அவன் மேலே கல் பாறையை போட்டோம், அவன் நசிங்கி சாவடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ட்ரூ இன்சிடென்ட். நீங்கள் எப்போ போய் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அதெல்லாம் கிடைக்கும். எனவே அதுக்கப்புறம் 300 வருஷங்களுக்கு பிறகு தான் இப்போ தான் அவங்க எல்லோரும் இதை உணர்ந்து திருப்பி அந்த செத்து போன 18 பேருக்கும் நினைவு சின்னமெல்லாம் வச்சு அது நாங்கள் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிருக்காங்க. எனவே கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.